போதுவாண்டா எது போகுது எதுவோ போகுது கழுதை விடுதாவே கழுதையை போட்டு விட. ஆமா நீ உள்ள வரியா எது எல்லாரும் உள்ள இருந்து ஏன் வர்றான் அருமடா எல்லாருமே ஆத்தா வைக்கிறது தானே வரணும் மாப்பிள்ள எங்க அம்மா சொன்ன சொல்லவா உனக்கு சொந்தமா ஒரு தாய்மாமன் இருக்கான் பேர் நம்பிராஜன். சரி அவருக்கு 8 ஆம்பளை பிள்ளை இருக்கு. 7 ஆம்பளை பிள்ளை 8 ஆம்பளை பிள்ளை 8 ஆம்பளை பிள்ளை சகடையில் வச்சு ஆட்சி விடுவேன் 7 புனிய வச்சு ஆட்சி விடுவேன் ஜாக்கிரதையா இருக்கு மாப்பிள்ள. உங்க அம்மாவுக்கு 7 பேர் தான். ஒரு பொம்பளை ஒரு பப்பாட்டி மையம் ஒருத்தர் இருக்கான். பப்பாட்டி வேணும் ஆமா அது விட்டு கழுது சேர்த்துக்கிட்டு பொம்பளை பிள்ளை இருக்கா பேர் வள்ளி. இன்னைக்கு கல்யாணம் பண்ற முறைக்குள்ள நானு உன் தங்கச்சிய நேரம் பெருசாகிருப்பா போய் செய்யடான்னா கல்யாணம் செய்யடான்னா 1000 பொய்யை சொல்லி கல்யாணம் பண்றாங்க அனாவசியம். ஒரே ஒரு பொய்யை சொல்லிட்டு வந்துட்டேன் மான தேடிட்டு வந்துட்டேன்னு. மானம் இல்ல ஒண்ணும் இல்ல உன் தங்கச்சி அதை நோங்கி வந்திருக்கேன் கூப்பிட்டு வரியா? ஆமா அகத்துருவார் நோங்கி வந்திருக்காங்க. முதல்ல எனக்கு ஒண்ணு ஏற்பாடு ஒண்ணு உனக்கு தானே உன் நகைச்சியை கல்யாணம் பண்ணி கொடு. ஒரு பொம்பளை பிள்ளைய பத்தி பெருசானவன் உனக்கே தர்றேன். அத நான் அதுக்குள்ள கம்பு ஊட்டி வயசாயி உனக்கு தான் கை இருக்கலாம் மாப்பிள்ள அவரால் கூட கையை உழுது கூட பொழுதுக்கிடுவேன். உன்னை புனிய வச்சு சாதி அபிமானம் சன்னியாசி உண்டு. சரி கோனார் மெஸ்ஸில் அப்புறம் உன்னை புனிய வச்சு நான் தாண்டா செஞ்சேன். குணத்துல ஒரு மாட்டு முடிஞ்சா எனத்துக்கு ஏணும். சரி இனத்தை காக்கணும் வேலி அது என்ன மாப்பிள்ள சாமி இதுவா இது தெரியாதா? எங்க ஆத்தா சாமா நீங்க அப்பயும் சாமா. அப்பா குடும்பமே பெருசாத்தியா இருக்கும் போது தெருக்கூட்டு வம்சாங்கிறான்ல. எங்க அம்மா அவுத்து விட்டு பாத்துருக்கியா? எங்க அம்மா அவுத்து விட்டா பூமிக்கு தொங்க தலை முடிவேன் வீரன் நினைச்சேன். அது அங்கே தொங்க. இங்க அப்பயும் அவுத்து விட்டானா அதுக்கு மேல தொங்க என்னது தலை முடிவேன். அவன் சடையே எங்க அம்மா சடைச்சி நான் சின்ன சடை. ஆமா குடிக்க பொம்பளைகளுக்கு இப்படி மசர் இல்லையே. அது இங்க வரைக்கும் இருந்துச்சு மாப்பிள்ள. குடிக்கலாம் அள்ளி கொண்ட போட்டா தண்ணி இருக்கும் பன் கொண்ட மாதிரி. அள்ளி அரசாணி மாநில எல்லாம் பொம்பளை வேஷம் போட்டு ஆனா அதான் ஒரு காலம் போச்சு. சரி தங்கச்சி நீலாம் மசம் போட்டு பேண்டா ஓடி தாண்ட முடியாது. அவன் கவனம் எங்க போது பத்தியா? அதுக்கு அது பெரிய மாப்பிள்ள கலைமணி இருக்காருல்ல அவர் சொல்லுவார் இந்த வசனத்தை அடிக்கடி. நீ சொல்ல அவர் ஞாபகம் எனக்கு வருது. சரி மாப்பிள்ள உன் தங்கச்சிய மாப்பிள்ள 5:30 நாக்கு தள்ளி போயிருவேன். கொண்டு ஆசை
ஆகுது? புடிமானம் இல்லையா? சரி அனுசரிச்சுக்கிறேன். தங்கச்சியா? என்ன அப்படி சொல்ற? ஓ தங்கச்சி இல்லையா? சங்கரராஜா அப்படிதான் இருக்காரா? நான் கொழுந்தியான்னு நினைச்சேன். கொழுந்தியான்னு நினைச்சேன். ஒப்பனு எனக்கு மாப்பிள்ள, நீ எனக்கு எங்க ஓ தங்கச்சி வந்துருச்சாடா? கொள்ளக்காலம் மாத்த கண்ணு போடாது. சொல்லிட்டு வந்துட்டேன். ஆம்புலன்ஸ் ஆப்பாயில் தவிர எதுவும் கிடையாது. நம்ம இடத்துக்கு இவர் வந்திருக்காரு. எவர் வந்திருக்கார்? இனத்தவர். எதுக்கு வந்தா? அவனுக்கு சாமான காரணமா. உண்மையா இருக்கேவா? மாப்பிள்ள புள்ள இழைச்சி போச்சாடா? மாட்டுத்தாவணி பெரியார் மோதுதான். மாப்பிள்ள என் மாப்பிள்ள ஒருத்தர் இருக்காரு மதுரை சங்கத்திலே. உண்மையான சொல்றேன், எனக்கு மதுரை சங்கத்திலேயே இருக்கிறதுலே இவர் தான் எனக்கு ஜோடி பொருத்தமான. சரி அப்ப ரெண்டு ஒரே ஆள்ற போடுங்க போட்டா போகுது. பெண்ணா அப்படி பார்த்தா எனக்கு தான் அதிகமா இதுல சான்ஸ் அதிகமா கிடைக்கும். அதுக்கா? ஆமா, அதுக்கு உண்மையாலுமே எல்லாம் நல்லா இருக்கணும்டா. எல்லாரும் நல்லா இருக்கணும். ஒரு பொண்டாட்டியா ரெண்டு பொண்டாட்டியா அவருக்கு. சரி அதை கூட கழுதைய, அதை விடு கழுதையா. ஆமா இதை ஞாபகப்படுத்திட்டு இருக்கேன் நேரம் பார்த்து. எனக்கு ஒரு மாப்பிள்ள இருக்காரு, பேரு ஜெயலட்சுமி வேடரு. ஊர் சுத்தி வேடுவார் அப்படி சொல்லுவாங்க. அந்த உலகம் சுத்தி வேடுவார். என் தாய் மாமி எனக்கு ஒரு மான வளர்த்து வந்தேன். எனக்காக மான வளர்த்து வந்தேன். ஏம்மா போய் சொல்ற? இருக்கட்டும். மாப்பிள்ள உட்காந்து சண்முகராஜா உட்காந்து அப்படி குடிச்சுக்க, எதையாவது குடி. என் மாப்பிள்ள சொன்னாரு, மாமா நீங்க உங்க மாமியை வளர்த்த மான் இருக்கு,
எங்க இருக்கு தெரியுமா? மேற்கே பவளமலை. மேற்கே பவளமலைன்னா திருவண்ணாமலை. வேங்கடம் நேர்வடக்கம். வேங்கட நேர்வடக்கான ஏடுகொண்டலவாடா திருப்பதி. வெங்கட்ராமனா கோவிந்தா கோவிந்தா. தெற்கே பினாகினா காஞ்சிபுரம். கிழக்க ஊரினா வங்காள விரிகுடா கடல். நடுவில் தெனக்காடு இருக்கு. அந்த தொண்ட நாடு தெனக்காடு காவாகர வள்ளிநாயகம். அந்த அம்மா தெனக்காட்டுல மான் இருக்குன்னாரு. நான் மான தேடி வந்தேனா, ஆனா முக்கியமான சொல்ல மறந்துட்டாரு. வள்ளி முட்டை அழகா இருப்பான்னு சொல்லவே இல்லை. ஆமா, என்ன வடிவர் எப்படி சொல்றீங்க? உன் அழகு என்னை எப்படி மயக்குதுமா, காந்த மாதிரி என்னை இழுக்குது. நான் என்ன செய்வேன்? உண்மைப்பா மாப்பிள்ள. ஆயம்மா சத்தியமா, பட்டத்தரசி அம்மா சத்தியமா ரொம்ப அழகு மாப்பிள்ள. அவருக்கு பிள்ளை வர நாளைக்கு இந்த சின்ன பிள்ளையாதான் பிடிக்கும். நம்மளையெல்லாம் பிடிக்காது. மாப்பிள்ள சொல்ற சங்க செக்ரட்டரி தெரியுமா மாப்பிள்ள? அஞ்சரை காமியா. ஊத்த குழியிலே மண்ணை எடுத்து முதிர புனையிலே உண்டை சேர்த்து வாய்த்த குயவனார் பண்ணும் பாண்டம் வரையோட்டுக்கு ஆகாது என்றாடு பாம்பு. தில்லான மோனம்பால்ல சின்ன மாமியா இருக்கல்ல, மனோரமையா சிவாஜி கிட்ட கேட்பா. எல்லாருக்கும் ஆச்சு, எனக்கு மட்டும் மாமியா. சிவாஜி கிட்ட கேட்பா, உங்க நாயனத்துலதான் இப்படி சத்தம் வருதா இல்ல எல்லா நாயனத்திலும் இப்படி வருதான்னு கேட்பா. மண்டுன்னு வாசிப்பா. சகமபதமபமகா பாமகமபமகா அதி இதுல அதே சத்தம் மண்டு. சரிகமபதனிசா சபபாதமா தன்னேனா தன்னேனா தன்னேனானே நனனானே நனனானேனா. வாங்க சிந்து பைரவி. ஜில்லு மன சரியில்லை, இன்னொரு ஊரை வாசிக்கிறேன். அந்த ராகத்துல பெரிய மாமியா பண்ண தெரியுமா? கே.பி. சுந்தராம்பா. ஒன்றானவள் உருளை இறந்தானவள் உருவான மந்திரம் சொல்லுவார் பொருள் அறியார். கோயில் கும்பாபிஷேகம் அன்னைக்கு மந்திரம் சொல்லுவேன். ஓம் நம சிவாய நம ஓம் நமஹ. ஒரு கோயிலுக்கு அர்த்தம் தெரியாது, ஆனா சொல்லுவாங்க. தெரியும், அர்த்தம் தெரியும். தந்திரம் சொல்லுவார் தன்னை அறியார். மந்திரம் ஜெபிப்பார்கள் மத்த வீட்டிலே. பட்டத்தரசி அம்மா உன் கோயிலை மட்டுமே சுற்றுவார், உண்மையான வாசலை காணார். சின்ன மாமியா பண்ண தெரியுமா? ஏற்றலாம் டொக்கரிட்ட பாங்குத்து அந்த ராகத்துல கொட்டாம்பட்டி மண்ணை எடுத்து மூக்காமாப்ளது. அப்புறம் ஐயங்கார் பேக்கரி கேக்கு மூக்கு செஞ்ச மண்ணு மூணாறு
நரசிங்கப்பட்டியிலே மண்ணை எடுத்து நெத்தி செஞ்சான் பாருங்க. திண்டுக்கல் தோலுக்கு திண்டுக்கல் போயிருக்காம திண்டுக்கல் போனாலே என்ட்ரன்ஸ்ல கம கமன்னு வாடகை அடிக்கும். தூக்கம் முழி போத்துரும் ஆத்தாடி படுவா. கன்னியாகுமரியில தூக்கிட்டே போ, மெட்ராஸ் போ பஸ்ல. திண்டுக்கல் தான் முழி போத்துரும். ஆமா மூக்குல செண்டு வாடகை ஏறிடும். தோல் சாப்பாடா மாப்பிள்ள கம கமன்னு. ஆனா தோல் இல்லாம எதுவுமே இல்ல. உள்ள தோல் இருக்கு, அதுக்குள்ள தோல் இருக்கு, அது மேல தோல் இருக்கு. மாட்டு தோல் இல்லாம என்ன ஆகும் மனுஷன்? திண்டுக்கல் மண்ணெடுத்தா தோலுக்கு நம்ம திருவாரூர் மண்ணெடுத்தா ஜனத்துக்கு, திருவாரூர் மண்ணெடுத்தா ஜனத்துக்கு, இதயவத்தி மண்ணெடுத்தா வயிற்றுக்கு, இதயவத்தி மண்ணெடுத்தா வயிற்றுக்கு, காதலி மண்ணெடுத்தா ஜனத்துக்கு, காதலி மண்ணெடுத்தா கோட்டை நங்கமுத்தி மண்ணெடுத்தா காலுக்கு, தவறாக்கி ஓலையிலே மண்ணெடுத்தா தோலுக்கு, தனியா மங்கலத்தில் மண்ணெடுத்தா விரலுக்கு, மண்ணெடுத்த அனகத்துக்கு, ஊரெல்லாம் மண்ணெடுக்க உருவ செஞ்சாமானுக்கு, என் 18ஆம் குடியிலே மண்ணை எடுத்து உசுறு தந்தா கண்ணுக்கு. வாய போடுறீங்கள? அங்க இருக்கிற 18ஆம் படி, சரி அங்க இருக்கிற 18 படி சரி. கேரளாவுல ஆமா. இங்கே இருக்கு. இது 18ஆம் குடி. குடி. நீங்க மான் தேடி வந்திருக்கீங்க. ஆமா. மானை பிடிக்க முடியுமா? ஏன் பிடிக்க முடியாது? இல்ல பிடிக்க முடியுமான்னு கேக்குறேன். சந்தோஷமா பிடிப்பேன். சந்தோஷமா? மாடு இருந்தாதாங்க சந்தோஷமா பிடிப்பீங்க. இருக்குல்ல, இங்க இல்லன்னா எங்கயா போக. ஏங்க நீங்க வேற காலை விடிய போகுது, பிரம்ம முகூர்த்தம். இந்த பிரம்ம முகூர்த்தத்துல இல்லன்னு சொல்ல போய் சொல்றேன்னு நினைக்கிறியா? மான் இருக்குமா? உண்மையாலுமேவா? இருக்கான உனக்கு தெரியல. எனக்கு தெரியாடி போகுது. இல்லம்மா, நீ சொல்றது நியாயம் தான். என்ன அந்த மஞ்சுளாவே வச்சுக்கிட்டு இல்லன்னா எப்படி சொல்றீங்க? மஞ்சுளானா யாரு? ஆதிபராசக்தி. என்னது மஞ்சுளா தெரியுமா? எந்த அத்தையை தெரியும்? மஞ்சுளானா பராசக்தியா? பார்வதி. பார்வதி மஞ்சளுக்கு உகந்தவள். திருவேடகம் மதுரை வீரன் நாடகம் இருக்கு, அதை சொல்லுவாங்க. சின்ன கொடுக்கு மஞ்சு கொடுக்குமாங்க. சின்ன கொடுக்குன்னா சின்ன மகைன்னு அர்த்தம். சின்ன மகனா யாரும்? மதுரை வீரன். மஞ்சு கொடுக்குன்னா அழகான பையன் அர்த்தம். மஞ்சுனா அழகுன்னு அர்த்தம். அந்த அழகுக்கெல்லாம் அழகு என் தாய். போன வாரம் தான் போயிட்டு வந்தேன். அப்படியா? மதுரை வீரன் நடத்துக்க பராசக்தி. அப்ப புருஷன் யாரு? சிவபெருமான். ராஜா முகமது. நடராஜா முகமதுமா காலை தூக்கிட்டு ஆடுறாருல. திரு எங்க இந்த காலை தூக்கிட்டு ஆடுறாரு? சிதம்பரம் மதுரையில இந்த காலை தூக்கிட்டு ஆடுறாரு. சரி, அவர் என்ன பண்ணாரு? மதுரை ஒரு ராஜா இருந்தான். ஒரு ராஜா இருந்தான், ராஜராஜ சோழ பாண்டியன்னு சொல்லி. ஆயகலை 64 சிறந்த கலையை கத்துக்கிட்டான். அதுல ஒரு கலை தான் நாட்டிய கலை, பரதநாட்டியம். அதை கத்துக்கிட்டான். அவன் கால் வலி தாங்க முடியல. நம்ம கொஞ்ச நாள் கத்துக்கிட்டதுக்கே ஆனது கால் வலி தாங்க முடியலையே. அப்ப ஈஸ்வரன் காலங்காலமா ஒத்த காலை கொண்டு ஒத்த காலை தூக்கிட்டு அப்படி அபிநயம் முடிச்சு நிக்கிறானே. 2 கை இப்படி நிக்குது, 2 கை இப்படி நிக்குது, காலங்காலம் நிக்கிறானே. ஈஸ்வரா, உன் காலு வலிக்காதா? ஐயோ என் மனம் தாங்கலையே, இந்த காலை மாத்தி ஆடுனானா. அவன் எனக்கு அவனுக்காக மதுரையில ஆண்டவன் காலை மாத்தி ஆடுனானா. பாசம் பக்தன். அன்னைக்கு பக்தன் கும்பிட்டா சாமி வரம் கொடுத்துச்சு. கண்டிப்பா நீதி நேர்மை நியாயம் இருந்துச்சுமா. அது அப்ப அதனாலதான் சாமி பேசிச்சு. கண்டிப்பா இன்னைக்கு அக்குறுமை பெருத்து போச்சு. இப்ப நம்ம திருமலை மதுரையில திருமலை நாயக்கர் இருந்தாருல்ல, அவரு அம்மா அவர் பேர் தெரியுமா? சொந்த பேரு மாப்பிள்ள உனக்கு தெரியுமா? திருமலை சௌரி நாயகனும் ஐயலுக்காரு.
ஐயலுக்கு மூத்த முழு பேரா இருக்கான். அவங்க அம்மா வந்து அவரை ஐயலுன்னு தான் கூப்பிடுவேன். ஐயலுன்னு திருமணாய்க்கர் போனார். அம்மா என்னம்மான்னாரு. ஐயலு எனக்கு திருப்பதி போடணும்னு ஆசைடா. இங்க திருப்பதி ஜோடுகுள்ளவாடா வெங்கட்ராமனாவை பார்க்கணும்னு ஆசை. பார்க்கணும்டா என்னை கூட்டி போடான்னு திருமணாய்க்கர் சொன்னாரு. அம்மா உனக்கு வயசாகிடுச்சுமா, வயசாச்சு உன்னை பல்லக்கில் தான் தூக்கிட்டு போகணும். இங்க மதுரையில இருந்து திருப்பதி போற வரைக்கும் பல்லக்கில் போனா உடம்பு தாங்காதுமா, முதுகுவலி வந்துடும், உனக்கு முடியாம போயிடும். சொன்னா கேளுமா, நான் செத்தாலும் பரவாயில்லப்பா என்னை கூட்டிட்டு போப்பான்னு திருமணாய்க்கர் மனம் தாங்கல. பெருமாளே ஐயம்மா பட்டத்தரசி அம்மா பெருமாளே திருவாதபுரானே என் மனம் தாங்கலையே, என் பெத்த தாய் ஆசைப்படுறாளே, என் பெத்த தாய் ஆசையை நிறைவேற்றலமா, நான் மகளா இல்லையா மகனா 10 மாசம் என்னை பெத்தாளே, என் குடியிருந்த கோயிலே. அவ ஆசை குடியிருந்த கோயில் யார் சொன்னது? குடியிருந்த கோவில் சொன்னது பட்டணத்தார். பட்டினத்தார் சித்தர் இருந்தார். அவர் தான் அம்மாவை சொன்னார் என் குடியிருந்த கோயிலே என்னார். அதான் எம்ஜிஆர் என்ன பண்ணார், குடியிருந்த கோயில் படமா வச்சாங்க. சொன்ன என் தாயுடைய ஆசையை நிறைவேற்ற முடியல, என்ன செய்யனார்? பெருமாள் காட்சி கொடுத்தான். பேசிச்சுமா தெய்வம் அன்னைக்கு அங்க பேசிச்சு. திருமலை கவலைப்படாத, நீங்க நேரம் அழகு கோயில் போற பையில கூட்டிட்டு விடாம அம்மால என்ன கூட்டிட்டு வந்துட்டு இருந்தாரா. ஒரு இடத்துல காட்சி கொடுத்தாருமா பெருமாளா. திருப்பதி ஏழுமலையான காட்சி கொடுத்தார். அந்த இடம் தான் அன்னைக்கு அப்பன் திருப்பதி. அப்பன் திருப்பதி அங்கே கட்டினார். அப்ப வந்து மனிதனுக்குள் காட்சி கொடுத்தது தெய்வம், தெய்வம் கொடுத்தது. அது மாதிரி மஞ்சுளா பராசக்தி என்ன பண்ணாங்க? அவங்க ஒரு சந்தேகம் வந்துச்சு. யாருக்கு? புருஷன் மேல. என்ன சந்தேகம்? புருஷன் சிவபெருமான சரி தினம் படியல கிரேன் போறானே, படியல பண்ண பரமேஸ்வரிங்கிறான்ல. 84 ஜீவராசிகளுக்கு 84 லட்சம் கோடி ஜீவராசி கண்டிப்பா எல்லாத்துக்கும் கலக்குறானே. உண்மையில போறானா இல்ல வேற எந்த பொம்பளையும் பார்க்க போறானா? இல்ல எனக்கு சந்தேகம் வரும். எல்லா பொம்பளைக்கும் சந்தேகம் வரும். யோகியானா அப்படின்ட்டு. அப்ப என்ன பண்ண, ஒரு சின்ன டப்பி எடுத்தா. திருவேடக டப்பி பார்த்து ஏன்னா டப்பி பார்த்திருக்க நீ பார்க்கலடா. டப்பி எடுத்து குறத்தையும் ஆடியும் குப்பி இந்த கூட்டத்துல நீ பிறந்த தப்பி ஒரு ஜடையில பார்த்தாக்கா பப்பி நான் ஜவ்வாது போட்டடைக்கி டப்பி 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 எடுத்து உள்ள ஒரு கட்டரம்பு போட்டு கட்டரம்பு போட்டு மூடி இடுப்பு வச்சு சொருகிட்டான். யாரு? பராசக்தி மஞ்சுளா தேவி. ஈஸ்வரன் உலகமெல்லாம் சுத்தி கைலாசம். கத்திட்டு இருக்க அந்த சத்தத்துல மாப்பிள்ளைய வரமாட்டாங்களான்னு ஒரு ஆசை. அப்படிலாம் வந்துருவாங்க போது இருக்கிற மாப்பிள்ளைய. உலகமே சுத்தி வந்தார் கைலாசத்துக்கு. சரி வந்தவன கேட்கிறா புருஷனை பார்த்து, ஏய் ஏய். சில சமயம் பொம்பளைங்க அப்படிதான் கேட்பாங்க புருஷனை பார்த்து, ஏய். இல்ல அப்படி கேட்க கூடாது சுவாமி. கேட்க கூடாது. ஆனா அப்படிதான் சில சமயம் கேட்க. இதுக்கு மட்டும் வந்துரு, பட்டி சிலை கட்ட வாங்கி தராரு அப்படிம்பாங்க. என்ன உலகத்துக்கு அளந்தையா? அவர் சொன்னா எல்லாருக்கும் அளந்துட்டேம்மா. எல்லாருக்கும் அளந்தையா? எனக்கு அளந்தியா? 84 லட்சம் கோடி ஜீவராசிக்கு அளந்துட்டேன். எல்லாத்துக்கும் அளந்தையே. என் இடுப்பு கச்சையில் ஒரு டப்பி வச்சிருக்கேன், உள்ள ஒரு ஜீவாதி கட்டணம் சொல்றான், இதுக்கு நீ அளந்தையான்னா அவர் என்ன சொன்னாரு, நீ யாருமா? என் பொண்டாட்டி தானே. ஊருக்கே அளக்கிறேன். என் பொண்டாட்டி டப்பிக்கு அளக்க மாட்டேனா? வருங்க வேடுவரே. கதையில கதையில இங்க கதையில கதை டப்பி அளந்திருக்கேன்னாரு. எப்படி அளக்க முடியும்னா தூக்கி பாரு, டப்பி மூடிய மாப்பிள தூக்கி பாக்குற உள்ள இருந்த கட்டெரும்பு ஒரு அரிசி குர்ரையை கம்பிட்டு இருந்துச்சு. ஆஹா, அது மாதிரி சந்தேகப்படாதம்மா. அது மாதிரி உன் டப்பி சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு
இட்டமும் நம் தலையில் என்று எழுதிவிட்டு சிவனை சுத்தி விட்டானோ முட்டை முட்டை பஞ்சு மேலாலும் பாரமம்மனுக்கு உண்டோ நெஞ்சமே அஞ்சாது எண்ணிட்டு இருக்காங்க. யாரு? என்ன அவையும் தான். அவை கிழவியா? என்ன அப்படி சொல்லிவிட்டீங்க? சின்ன வயசுல கவி பாடினவல்ல அவையாரு. பிறந்து கீழே கூடி விழுவலையா, உடம்புல இருக்க ரத்தம் கூடி காயலையா, என்னை பெத்துட்டீங்க, என்னை படைச்ச ஈச என்னை பாத்துக்குவா, உங்க வேலையை பார்த்துட்டு போவையா. இப்படி நம்பிக்கை பாத்தியா அவளுக்கு? அப்படி சின்ன குழந்தை கவி பாடி கவி பாடினா பாருங்க. இதெல்லாம் அப்படி இருக்கும் போது நீங்க எப்படிப்பட்ட ஆளு? அவ அந்த கிழவி அந்த அவையாரு நேரம் நம்ம பழமுதிரி சொல்ல வந்தா. வந்தவ என்ன பண்ணா பசியோட வந்தா. உஷாப்பாடி முருகான்னா. உஷாப்பாடியா? ரொம்ப களைப்பா வந்தா. மலை மேல ஏறி வந்தால. ஊட்டி வரும்போது முருகன் பார்த்தார். அங்க ஒரு மாடு மேய்க்கிற மாதிரி வந்தார். என்ன மாடு? காரெருமை எரும மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தார் முருகன். என்ன மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தாரு? எரும மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தார். அப்போ வந்தோன்னா அந்த முருகன் மாடு ஓட்டியா வந்த முருகன் கேட்டான், என்ன பாட்டி ரொம்ப தூரத்துலேருந்து வர்ற மாதிரி இருக்கு. ஆமாப்பா ரொம்ப தூரத்துலேருந்து வர்றேன்னா. பசிக்குதா? ஆமாப்பா பசிக்குது. நல்லா படித்த கிளவி மாதிரி இருக்கு. எல்லாம் படிச்சேன்னா. யாரு? எல்லாம் படிச்சேன்னா. அவன் திருப்பி கேட்டான், என்ன பாட்டி உன்னைய மாதிரி தான் ஒரு பாட்டி சொல்லியிருக்கா, கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவுன்னு உன்னைய மாதிரி கிளவி சொல்லியிருக்கா, நீ என்ன எல்லாம் படிச்சிருக்கியாங்கிறேன். செருக்கு நடிச்சது அவளுக்கு. அப்பா நீ யாருன்னா? நான் மாடு மேய்க்கிறேன்னா. உன்னை பார்த்தா பரிதாபமா இருக்கு, பசியா இருக்கு, உனக்கு ஏதாவது பழம் பறிச்சு போடவா? நவா பழத்தை காமிக்கிறார். பறிச்சு போடுப்பா. அது சரி, சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா? கிளவி யோசனை பண்ணா. சுட்ட பழமா சுடாத பழம்? பழத்துல சுட்ட பழம் சுடாத பழம் இருக்கலாம். எப்படி இருக்கும்? அவளுக்கு யோசனை வந்துச்சு, இத்தனை காலம் படிச்சிருக்கமே, பழத்துல சுட்ட பழங்கிறது இல்லையே, சுடாத பழமே கொடுப்பான்னா. ஒரு தொரட்டியில உழுப்புனா நாம பழம் பூரா உழுந்துச்சு. கீழே விழுந்த பழத்தை மணல் எடுத்து என்ன பண்ண, மணல் ஒட்டிக்கிச்சு. ஊதுனா என்ன பாட்டி பழம் சுடுதோ சுடுதான்னா. அப்புறம் சுருக்கு நடிச்சது அவனுக்கு. ஆஹா, கருங்காலி தண்டுக்கு கருங்காலி கட்டைக்கு வாயினானா கோடாலி, இருங்கதலி தண்டுக்கு நானும். கருங்காலி கட்டைய புழக்க முடிய கோடாலி, எத்தனை அடி அடிச்சாலும் புழக்காத கோடாலி, இருங்கதலி தண்டுக்கு நானும். கதலி தண்டு வாழைத்தண்டு. வாழைத்தண்டுல பாஞ்சா என்ன ஆக? இல்லம்மா, அந்த நுனியெல்லாம் இருக்குல்ல, கோடாலி நுனி கூரா இருக்குல்ல, அது வாழைத்தண்டு தின்றும். அதனால பாயாதான். கதலி தண்டு கிட்ட தோத்து போயிட்டேன். பெரும் பெரும் கருங்காலி கட்டைகளுக்கு எல்லாம் ஈடு கொடுத்தேன். உமக்கு சின்ன பிள்ளை, உமக்கு என்னால ஈடு கொடுக்க முடியலையே. நீ யாரா 2 நாளா யோசனை பண்ணாலாம், ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அப்புறம் கவி பண்ணாலாம். பெருங்காலில் காரெருமை மேய்க்கின்ற காளையிடம் நான் பட்ட தீரிரவு 2 ராத்திரி துஞ்சாது என் கண்ணு பாடினாலாம். அப்புறம் முருகன் காட்சி கொடுத்தான். நான் தாமா சொன்னது. இப்படி அப்படிப்பட்ட கவியெல்லாம் பாடி இருக்காங்க. சின்ன பிள்ளை வந்து கவி பாடி சொல்லியிருக்கு. பெரிய பொம்பளை கவி பாடி இருக்காங்க. 7 வயசு பையன் கவி பாடி இருக்கான். எல்லாம் கவி பாடும் போது நீங்க வந்திருக்கீங்க. உங்க மான் எப்படிப்பட்ட மான்? எந்த மாதிரி மான்? மானுக்குள்ள எங்க கொம்பு இருக்கும்? கொம்பு இருக்காது. சிறப்பு இருக்கும், சிறப்பு இருக்காது. பெரிய கவிராயங்களா இருந்தாங்க நம்ம நாட்டுல. இந்த நம்ம மதுரையில் ஒரு புராணம் இருக்குல்லையா, ஹேமநாத பாதர் வரான் இல்லையா, அது வெறும் புராணம் தாங்க. உண்மையான சங்கதி நினைச்சு தெரியுமா மாப்ள? எங்க நடந்துச்சு? திருச்செங்கோடு. ஈரோட்டுக்கு சேலத்துக்கு நடுவில் இருக்கு இல்லையா திருச்செங்கோடு. உண்மையிலே அன்னைக்கு 56 சமஸ்தானம் இருந்துச்சு மாப்ள நம்ம நாடு. 56 சமஸ்தானம். ஒவ்வொரு சமஸ்தானம் ஒரு ஜமீன்தார் இருந்தார், ஒரு ராஜா மாதிரி இருந்தார். ஒரு பெரிய புலவன் பயங்கரன்னு சொல்லி ஒருத்தன் வந்தான். கவிபாடி ஒவ்வொரு சமஸ்தான புலவனையா தோக்கடிச்சுக்கிட்டு இருந்தான். என்ன மாப்ள? கடைசியா திருச்செங்கோடு வந்தான். திருச்செங்கோடு சாதாரணமான ஊரா? சாதாரண ஊரா? 60 வீட்டுக்கு மேலபாடி வச்சிருக்காங்க. யாரு? அருணகிரிநாதே. அங்க வந்து பாத்துருக்காங்க. பல்லக்கில் வர்றேன். ஏண்டா அந்த ஊர் பேர் என்னடா? சர்ப்ப சைலம். சர்ப்ப சைலம்னா சர்ப்பம்னா பாம்பு, சைலம்னா மலை, பாம்பு மலைன்னு பேரு. திருச்செங்கோடுல இருக்கேன், பாம்பு மலை மாதிரியே இருக்கும். ஏண்டா இதுதான் திருச்செங்கோடு சர்ப்ப சைலமா பாம்பு மலையா? ஏண்டா படம் எடுத்து ஆளு கவி பண்ணானா? ஏன் ஆளு கவி பண்ணாமல? சவர முதல் திருச்செங்கோடு சர்ப்ப சைலம் என்னில் அமரில் படம் பிரித்து ஆடாதது என்ன கவி பண்ணானா? சரி மாப்பிள்ள அஞ்சரவி. பாடகர்ல பெரிய பாடகர் டிஎம்எஸ், கவிராயன பெரிய கவிராயன் பட்டுக்கோட்டையான், நடிகர்களே பெரிய ஒரு எம்ஜிஆர், சேந்தாம்பார் 3 பேரு இந்த பாட்டில்.
கருத்தம்மா கருத்தம்மா நல்ல கருத்தம்மா கருத்தம்மா சந்தேகத்தின் சந்தோஷமான ஒரு சங்கதியை சொல்ல வந்த கருத்தம்மா சந்தான பண்ணி கண்ணோர போட்டுக்கிட்டு சாமான வரைக்கிறீங்க கருத்தம்மா 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 எம்மா கருத்தம்மா உள்ள கருத்தம்மா நல்ல கருத்து எம்மா கருத்தம்மா கருத்தம்மா உள்ள கருத்தம்மா கருத்தம்மா அம்மா கருத்தம்மா கருத்தம்மா அம்மா கருத்தம்மா கருத்தம்மா அண்ணா சகரிகமா பரமேசா சங்கமகாரிசா காயாத காலத்தே நின்று வாழும் காரியே காயாக கானகத்து நின்றுளாவும் கண்காரியே காயாத காலத்தே காயாத காலத்தே நீயாதமாய் உன்னிவாதமாய் நீயாதமாய் மேவு கானகம் அடைந்தனர் சந்தனமும் புனகும் கமலம் களமங்களடித்து சுழன்று கொண்டதும் நீயாதமாய் காணக்குறவன் கண்மணியவன காணப்பொழுது உடையது நீயாதமாய் மாப்ள முக்கியமான அடையாளம் சொல்லுங்க அது பொங்கிருந்தாலும் அது தலையிலிருந்து மாயாது பாயாத மாதரை கண்டதுண்டோ மாதரை கண்டதுண்டோ ஆதர கண்டதுண்டோ
மாலை தேடி வந்த மாதிரி இல்ல, ஏதோ ஒரு மங்கைக்குள்ள மாதிரி. யாரவள் மானையம் தேடி வந்தா உன்னைத்தான். என்ன இருக்கு? அதுக்குதான். அதுக்குதான் குங்குமத்தை சுமந்து கொண்டு குளிச்சு வரும் சிங்காரி, சுவாமி வணக்கம் சுவாமி. மாப்பிள்ள ஆடுறேன். இனி என்னாலும் 18ஆம் குடிக்கு பஞ்சம் இல்லை. அந்த சப்தத்தினுடைய மாப்பிள்ளைய வர மாட்டாங்களான்னு பாக்குறேன். கண்ணை வள்ளி நாயகம் சுவாமி என்ன வர வேண்டும் தருகின்றேன். 2 வரம் கொடுங்கள். முதல் வரம் என்னவென்றால், இங்க இருக்கக்கூடிய ஆண்களுக்கோ பெண்களுக்கோ குழந்தைகளுக்கோ எந்த நோய் நொடியும் இல்லாமல் செல்வ செழிப்பாக உங்களோட அருளால வாழ வேண்டும். 2வது வரம், தாரத்திலிருந்து தரத்தில் முதலமாக உலகத்தோர் அனைவரும் தெய்வான வெள்ளி என்று உச்சரிக்காமல் வெள்ளி 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 என்று முதலிடத்தை கொடுக்க வேண்டும் சுவாமி. ஓங்கி உலர்ந்த உத்தமியாம், ஓங்கி உலகளந்த உத்தமையாம்.
ஓங்கி உலகளந்த உத்தமியான் என் தாய் பண்டத்தரசி எம்மன்னா எம்மன் பேர்பாடி நாங்கள் நம்பாவைக்கு சாற்று நீராடினார் திங்கில்லாமல் நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் ஜன்னல் ஊடுகையில பூக்குவளை கோயில் பொறிவண்டு கண்படிப்பு தேங்காதேவுக்கு இருந்து சீர்த்தமுளை பற்றி வாங்க குளிரைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் 18ஆம் குடி ஊர் பொதுமக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய் 18ஆம் குடியினிலே நீங்காத செல்வம் நிறைந்து 16 பெற்று திருவாழ் வாழ்க. உனக்கு என்ன வர வேண்டும்? உனக்கே முதலிடம்.